திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த பிரமுகர் இணைந்திருக்கிறார். திரு கான்ஸ்டன்டின் திரும்ப கேட்கிறார், உங்களை நோக்கி கேட்கிறார், எங்க விஜய் மேல வழக்கு பதிவு செய்யல, புஷியானந்தோட நிப்பாட்டிங்களே? அதாவது வழக்கு பதிவு என்பது அண்ணன் திருமா அவர்களுக்கு தெரியும். ஒரு நிகழ்ச்சியில் நடந்த ஒரு கோர விபத்து என்று சொல்லுகிற போது முதலில் நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளர்கள் அல்லது அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வாங்கியவர்கள் அவர்கள் மீதுதான் வழக்கு தொடுக்க முடியும். அதன் பிறகு விசாரணையில் அவர்கள் கொடுக்கிற அந்த விசாரணைக்கான அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்துதான், பதிவுகளில் இருந்துதான் அடுத்தடுத்து இதற்கு யார் பொறுப்பு என்பதும் அவர்கள் மீது வழக்கு தொடர்வது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இதிலே அண்ணன் திருமா சொல்லுவது என்பது திமுகவின் மீது விமர்சனம் அல்ல, மக்கள் மனதிலே இருக்கிற கருத்தை அவர் சொல்லுகிறார். கொஞ்சம் வேகமாக விஜயோட பாப்புலாரிட்டினால அது பேக் ஃபேர் ஆகும் அப்படிங்கறதுனால ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல செய்யாம இருந்திருக்கீங்களாங்கிற விமர்சனமும் சேர்ந்து வருது. இல்ல, இதே கேள்வி 1996 ஏற்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் ஊழல் வழக்கில், அதாவது ஊழல் செய்தார் என்று மக்கள் தண்டித்து விட்டார்கள். ஆனால் ஊழல் வழக்கிலேயே நாம் நிதானமாக நீதிமன்றத்திலே இருந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அதன் பிறகுதான் ஜெயலலிதா அம்மையாரை நாம் கைது செய்தோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் கூட இது போன்ற விமர்சனங்கள் வந்தது. ஜெயலலிதா என்பதால் கைது செய்யவில்லையா, ஜெயலலிதா என்பதால் பயந்து விட்டீர்களா? திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜெயலலிதாவையே கைது செய்து உள்ள வைத்த அரசு தானே, விஜய் எம்மாத்திரம். எனவே சட்ட ரீதியாக போக வேண்டும், அதிலே சட்டத்தின் அடிப்படையில் எதுவும் நடக்க வேண்டும் என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார். நிதானமாக அவர் எல்லா நிகழ்வுகளிலும் அவர் மீது முதலிலே இப்படித்தான் விமர்சனம் வருகிறது. அவர் மிக நிதானமாக எடுக்கிறார் அல்லது மெதுவாக எடுக்கிறார், இது போன்ற விமர்சனங்கள் வரும். ஆனால் அவர் நடவடிக்கை எடுத்த பிறகு அவர் சரியாகத்தான் எடுத்திருக்கிறார். யாரும் அதன் மீது விமர்சனம் வைக்க முடியாத வகையில் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்திருக்கிறார் என்கிற வகையில் தான் இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணமான யார் ஒருவரும் தப்பிக்க முடியாது. அவர் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சாமானிய அங்கே உள்ள நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சட்டத்தின் முன் சமம் என்பது நிரூபிக்கும் வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியான நடவடிக்கை எடுப்பார். அவசரம் காட்ட தேவையில்லை, யார் மீதும் நமக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஆனால் நாட்டு மக்களும் உணர்ந்து கொண்டு சட்டமும் இவர் தவறு செய்திருக்கிறார் என்கிற சூழல் வருகிற போது தானாக நடக்க வேண்டியவை நடக்கும். அன்றைக்கு திருமா அண்ணன் மனதார வாழ்த்துவார் என்று நான் நம்புகிறேன். பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்வை பதிவு செய்தார். தேங்க்யூ வெரி மச் ப்ரொஃபசர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.